கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுகிறோம். நம்முடைய தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய தெய்வ செய்திக்கு ஆதாரமாக கொலோசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாய் கொலோசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அந்த கடைசி வார்த்தை மீண்டும் வாசிக்கிறேன். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே இந்த ஆண்டின் கடைசி நாட்களிலே, கடைசி மணி நேரங்களிலே நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். நம் கடந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே அநேக காரியங்களுக்காய் நாம் ஜெபித்திருக்கிறோம். அநேக ஜெப குறிப்புகளை நாம் கொடுத்திருக்கிறோம். தேவனுக்கு நாம் செலுத்தின நன்றியை காட்டிலும், தேவனை துதித்ததை காட்டிலும் நாம் தேவ சமூகத்துல ஏறெடுத்த அந்த விண்ணப்பம் தான் அதிகமாய் காணப்படுகிறது. அப்ப கடந்த நாட்கள் முழுவதும் 12 மாதமும் தேவன் நம்மளை நேர்த்தியாய் நடத்தி வந்தார். நம்மளை பாதுகாத்தார், விடுதலை கொடுத்தார், கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்தார், சத்ருவின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தார், மனிதர்களின் போராட்டத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார், பிரச்சனைகளில் இருந்து, ஒவ்வொரு நாளும் வரவேண்டிய பிரச்சனைகளின் போராட்ட கஷ்டங்களிலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்கி இந்த நாளின் கடைசி மணி நேரங்களிலே தேவ சமூகத்திலே வரும்படி நம்மளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே, அதுதான் அது எவ்வளவு பெரிய கிருபையாய் காணப்படுகிறது. யோசித்து பார்ப்போம். நம்மளோடு இந்த ஆண்டை தொடங்கின எத்தனையோ பேர் இன்றைக்கு காணப்படாமல் போய்விட்டார். மரணமோ, இயற்கையின் மரணமோ, அல்லது அவர்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் இருக்கிற செயற்கையின் மரணத்து நிமித்தமாகவோ, அல்லது வியாதியின் நிமித்தமாகவோ, ஏதோ ஒரு காரியத்திலே இந்த ஆண்டின் முடிவு பகுதிக்குள்ளாய் வர முடியாமல் போய்விட்டார்கள். இன்னும் அநேகர் நம்மளோடு தேவனுக்குள்ளாய், தேவனுடைய கிருபைக்குள்ளாய் தொடங்கி இந்த ஆண்டை தொடங்கினவர்கள் இன்றைக்கு அநேகர் தேவனுடைய கிருபையை விட்டு விலகி போனவர்களாய், தேவ சமூகத்தை விட்டு விலகி போனவர்களாய் காணப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுதும் சரி, தேசிய ஊழியத்திலும் சரி, தேவன் இந்த ஆண்டிலே அநேக புதிய காரியங்களை ஆரம்பித்தார். புதிய காரியங்களை ஆரம்பித்து புதிய காரியங்களை செய்ய, புதிய காரியம் தேவனுக்காய் ஓடும்படி நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். இப்படி அநேக காரியங்களை தேவன் நம்மளுக்கு செய்திருக்கிறார். அவருக்கு நாம் ரிட்டன் என்ன செய்ய வேண்டுமா? தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவன் அவர் கொடுத்தபடி அவர் அதே போல நம்மளிடத்துல கேட்டார் என்றால் அதற்கு கொடுப்பதற்கு நம்மளிடத்துல ஒன்றும் கிடையாது. அதை கொடுப்பதற்கேற்ற பலனும் சத்துவமும் தகுதியும் நம்மளிடத்துல கிடையாது. ஆனா தேவன் அவர் கொடுத்ததற்கு மீண்டும் நம்மளிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நன்றியை எதிர்பார்க்கிறார். தேவ சமுதாயம் அவர் செய்த காரியத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி அவர் விருப்பப்படுகிறதை நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் பார்க்கலாம். அப்ப அதைத்தான் இங்கு இந்த வசனம் சொல்லுகிறது. கொலோசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது பாருங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இந்த கடைசி வார்த்தை மேல இருக்கிற 2 பகுதியோடு ஒன்றை இணைந்ததாய் காணப்படவில்லை. ஆனா இந்த கடைசி வார்த்தை இந்த மேல இருக்கிற 2 பகுதிக்கும் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்டாய் அமைகிறதை நாம் பார்க்கலாம். மேல இருக்கிற அந்த 2 குறிப்பு, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆளக்கடவதாக, அதே போல நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டது. இது 2மே தேவனினால் செய்யப்படுகிற காரியம். தேவனுடைய சமாதானம் தேவனால் மாத்திரமே நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. 2வது அவரால், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்பது அவரால் தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப தேவனுடைய பார்ட், தேவனுடைய பகுதி என்பது ஒன்று இருக்கிறது. அவர் 2 காரியத்தை செய்கிறார். கடைசியை நம்மளுடைய பகுதி என்னவாம்? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது.
அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல இந்த அதிகாலை வேளையிலே வந்திருக்கிற நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமாக. இந்த தேவ செய்தியை கேட்கிற நாம் கடந்த நாட்களை நாம் யோசித்து பார்ப்போமாக. நாம் கடந்து வந்த பாதையை நாம் யோசித்து பார்ப்போமாக. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் நம்மளை நடத்தினார் என்பதை யோசித்து பார்ப்போமாக. இன்னும் அநேகருக்கு, சில பேருக்கு பிரச்சனையே வந்திருக்காது. அப்ப அவர்கள் எப்படி தேவனுக்கு நன்றி செலுத்துவார்கள்? அவர்களுக்கு தேவன் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து சமாதானமாய் வைத்திருந்தாரே, அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்ப கடந்து வந்த பாதைகளை நாம் யோசித்து பார்த்து இந்த நாட்களை, இந்த கடைசி நாளிலே நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. இந்த ஆராதனையிலே, இந்த அதிகாலை வேளையிலே மாத்திரம் நாம் அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கு முழுக்க தேவ சமூகத்திலே நீங்க அவர்களால் செய்யப்பட்ட காரியத்தை யோசித்து பார்த்து அதை நினைவூட்டி அதை தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அப்ப வேதம் சொல்லுகிறது நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று. அப்ப எதிலே நாம் நன்றி அறிதலாய் காணப்பட வேண்டும், அல்லது எதற்காக, எந்த காரியத்திற்காய் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அநேக காரியங்களுக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா அதிலே ரெண்டு குறிப்பை மாத்திரம் நாம் பார்த்து தேவ சமூகத்திலே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். முதலாவதாக, தேவன் சமூகத்திலே எதற்காக அல்லது எந்த காரியத்துக்காக நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமா? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுது பாருங்க. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபை எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். புறஜாதியில் உண்டான எல்லா சபைகள் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். எதற்காகவாம்? அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுது பாருங்க, என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். இங்க பவுல் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பவுல் அங்க அவன் ஒரு மனிதர்களை சாட்சி கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கலாம். 2 பேரை குறித்து சாட்சி கொடுக்கிறான். 3வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்கு என் உடன் வேலையாளாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார். இங்க பவுல் அங்க அந்த லெட்டர் எழுதும் பொழுது அவன் சொல்லுகிறான், பிரிஸ்கில்லாவுக்காகவும் ஆக்கில்லாவுக்காகவும் அவர்களை வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறான். எதற்காகவாம்? இவனுடைய அந்த வசனம் சொல்லுகிறது, இவனுடைய பிராணனுக்கு பாதிப்பு வரும் பொழுது அவன் சொல்ல பாருங்க, என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், இவன் தன்னுடைய ஜீவனுக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக இவர்கள் 2 பேரும் அந்த அவர்களுடைய கழுத்தை கொடுத்து இங்கு பவுலுக்கு உதவி செய்கிறது நிமித்தமாய் அவனுக்கு நன்றி அறிதல் உள்ளதாய் காணப்படுகிறது. இது அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்ப்போம். கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளுக்கும் நம்முடைய பிராணனுக்கு விரோதமாய் வந்த எல்லா காரியத்திலிருந்தும் எப்படி தம்முடைய கழுத்தை இடையிலே கொடுத்து நம்மளை பாதுகாத்தார். கடந்த நாட்களிலே, கடந்த ஆண்டுகளிலே, கடந்த மாதங்களிலே எத்தனையோ மரணத்திற்கு ஏதுவான போராட்டம் வந்தது. நம்முடைய பிராணனை நாம் இழக்க வேண்டிய போராட்டம் வந்தது, பிரச்சனை வந்தது. நமக்கு என் வாழ்க்கை இதுவோடு முடிந்து விடுமோ என்ற கஷ்டத்தின் பாதையிலே நாம் சென்று கொண்டு இருந்தோம். அல்லது நாம் தப்பி பிழைப்போனோ என்கிற ஒரு பயத்திலேயே நாம் நடங்கி சென்று கொண்டிருந்தோம். அல்லது இன்னொரு நேரத்திலே நாம் நம்பிக்கையெல்லாம் இழந்து போய், இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, இதோடு என்னுடைய சூழ்நிலை முடிந்தது, இனிமேல் என்னால் மீள முடியாது என்று நாமளே நம்மை கைவிரித்து போகும் பொழுதும் தேவன் தம்முடைய கழுத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்முடைய பிராணனை அதிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அப்ப இங்க பவுல் சொல்லுகிறான், ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் வாழ்த்துங்கள், ஏனென்றால் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தையும் கொடுத்தவர்கள். அப்போ ஒரு மனிதனுக்கே இப்படிப்பட்ட நன்றி செலுத்தும் பொழுது, சில நாட்கள் மாத்திரம் செய்த மனிதனுக்கே இப்படி செய்யும் பொழுது
அநேக நாட்களா நாம் பிறந்த நாட்கள் முதற்கொண்டு இம்மட்டும் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிராணனை காத்து வருகிறாரே, அதற்காய் நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் தம்முடைய கழுத்தை கொடுத்து நம்மளை பாதுகாத்தரே, அதற்காய் நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இங்க அநேக சொல்லுவார்கள், நம்ம உலகத்தின்படி சொல்லும் பொழுது, இந்த நண்பர்களை குறித்து பேசும் பொழுது, சிநேகிதர்களை குறித்து பேசும் பொழுது, ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த மனுஷன் வந்தானா, அந்த மனுஷன் ஒரு பிரச்சனையின் போது நமக்கு மனுஷர்கள் யார் நம்மளுக்கு உதவி செய்தார்களோ அவர்கள் தான் உண்மையான நண்பர்களா இருக்க முடியும் என்று சொல்லி உலகத்தின் ரீதியாய் நாம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லது நல்ல நண்பர்களா இருப்பார்கள், அநேக ஆண்டுகள் நண்பர்களா இருப்பாங்க. ஆனா ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த நண்பன், அந்த மனிதன் வந்து உதவி செய்யாவிட்டால் அத அநேக ஆண்டுகள் நீடித்திருந்த சிநேகம், அந்த நட்பு அந்த நொடி பொழுதே அது உடைந்து போகிறதாயும் பிரிவினை உண்டாக்குகிறதாயும் காணப்படும். அப்ப ஒரு மனிதனுடைய நட்பை அங்கு நிர்ணயிக்கிறதே அங்கு வருகிற பிரச்சனையும் பிராணனுக்கு ஏதுவான போராட்டத்தும். அப்ப அந்த நண்பன் அதை தன்னை இடையிலே கொடுத்து நம்மளை விடுதலையாக்கினால், நம்மளுக்கு உறுதுணையா நின்றால் தான் அந்த மனிதனை நம் நண்பனாய் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப இங்கு பவுல் சொல்லுகிறார், இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் கழுத்தை பவுலுக்காய் கொடுத்தார். இங்க கழுத்தை நாம் மேலோட்டமாய் நாம் பார்க்கும் பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார், தன் ஜீவனையே அவன் பவுலுக்காய் ஒப்பு கொடுத்தார். யோசித்து பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜீவனை நம்மளுக்காய் கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்படி தம்முடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட, தன் ரத்தத்தினால் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார் என்ற வார்த்தையை கேட்ட உடனே நம்முடைய ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு நம்முடைய மைண்டு போயிடும். நம்ம இப்ப அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமே, அந்த நாட்களுக்கு நம்முடைய மைண்டு போயிடும். ஆனால் ஒன்றை யோசித்து பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப நம்ம ஒவ்வொரு நொடியும் பொழுது பாவம் செய்யும் பொழுதும் நம்மளை பரிசுத்தமாயும் நம்மளை நரகத்திற்கும் மரணத்திற்கும் ஒப்புவிக்கப்படாமல் சாகவே சாவாய் என்று சொல்லாமல் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மளை காப்பாற்றுகிறவராய் காணப்படுகிறார். யோசித்து பாருங்க, அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க நாம ஒரு பாவம் செய்கிறோம். ஒரு பாவம் செஞ்ச உடனே அங்க அந்த பிசாசானவன் நம்மளை குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறான். அந்த பாவத்தின் நிமித்தமாய் பிசாசானவன் நம் மீது ஆளுகை செய்ய வரும் பொழுது இயேசுவானவர் அங்கு இடையிலே வருகிறார். அவருடைய கழுத்து அங்கு வெட்டப்படுகிறது. அப்படி இமேஜின் பண்ணி பார்த்தோம் என்றால் எத்தனை முறை தேவன் நமக்காய் கழுத்தை கொடுத்திருக்கிறார், எத்தனை முறை நம்முடைய பிராணனை காக்கும்படி அவர் கழுத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் அது நம்மளுக்கு ஒரு வியப்பான காரியமா, ஆச்சரியமான காரியமாய் காணப்படும். அப்ப இங்கு பவுல் சொல்லுகிறபடி பார்த்தோம் என்றால், எழுத்தின்படி நாம் பார்த்தோம் என்றால், தேவன் தம்முடைய பலனையும் தம்முடைய கிருபையும் தம்முடைய கழுத்தை கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க கழுத்து என்பது எதை காட்டுகிறது? கழுத்து என்பது இங்கு 2 காரியத்தை காட்டுகிறதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக இந்த கழுத்து என்பது எதை காட்டுகிறது? நெகேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? நெகேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. இங்கு ஒரு கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம், இங்கு ஒரு பிரபுக்களை நாம் பார்க்கிறோம். யார் அந்த பிரபுக்கள்? அவர்கள் தங்களுடைய தேவர்களுக்கு ஆண்டவருக்குரிய வேலைக்கு அவர்கள் தங்கள் கழுத்தை கொடுக்காதவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப முதலாவது இந்த வசனத்திலே வாசித்தோம் என்றால் அந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவ கழுத்து என்பது முதலாவது எதை காட்டுகிறது? பழுது பார்த்து கட்டுகிறதை காட்டுகிறது.
பழுது பார்த்து கட்டுகிறதை காட்டுகிறது. இங்க நெகேமியா புஸ்தகத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்ன? அவர்கள் எருசலேமின் அலங்கங்களை கட்டுகிறார்கள். அந்த வால்ஸ் ஆஃப் ஜெருசலேமை குறித்து அவர்கள் அதை பில்ட் பண்ணிட்டு வருகிறார்கள். அப்படி பில்ட் பண்ணிட்டு வரும் பொழுது ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு ஏரியா பிரித்து கொடுக்கப்படுகிறது. மீன் வாசல் ஒருவருக்கும், நீங்க அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. அவன் 1வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பும் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அடுத்ததாக தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அடுத்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. மேயா என்கிற கொம்பு முதல் 2வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான் என்று சொல்லுகிறது. 3வது வசனம் சொல்லுது பாருங்க. மீன்வாசல் அசனாவின் குமாரர் கட்டினார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஏரியா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்தை பிரித்து கொடுத்து அவர்கள் அந்த காரியத்தை அந்த இடத்தை அவர்கள் கட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படி கட்டிக்கொண்டு வரும் பொழுதுதான் இங்கு ஒரு கூட்டத்தார் காணப்படுகிறது. அந்த கூட்டத்தார் என்ன செய்கிறது? அந்த கூட்டத்தாரிலே காணப்படுகிற பிரபுக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்காதவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப யோசித்து பாருங்க, இங்க ஒரு பெரிய வேலையை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெரிய வேலை நடந்து கொண்டிருந்தாலும் மற்றவர்கள் எல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கட்டடங்களை கட்டி கொம்பு வைக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனா இந்த கூட்டத்தார் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய பிரபுக்கள் அவர்களுடைய ஆண்டவருடைய வேலைக்கு கழுத்தை கொடுக்காதவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப கழுத்து கொடுக்கிறது என்பது என்ன? முதலாவது பழுது பார்க்கிறதை காட்டுகிறது. கடந்த ஆண்டிலே தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே வந்த எல்லா பிரச்சனைகளையும், இடிந்து போன எல்லா காரியங்களையும் தேவன் நம்மளுக்கு பழுது பார்க்கும்படி தம்முடைய கிருபையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். பிரச்சனை அவருக்கு விரோதமான நாம் பாவம் செய்தோ அல்லது உலகத்தின் சத்ருவின் நிமித்தமாய் நம்மளுக்கு வந்த பிரச்சனையிலே, நம்முடைய வாழ்க்கை இடிந்து போன சூழ்நிலையிலே, நம்முடைய காரியங்கள் இடிந்து போன சூழ்நிலையிலே தேவன் இந்த பிரபுக்களை போல அல்லாமல் ஆக்கிலாவையும் பிரிஸ்கிலாவை போல அவர் தம்முடைய கழுத்தை கொடுத்து பழுது பார்க்க நம்மளுக்கு உதவி செய்கிறவராய் காணப்பட்டு இருக்கிறார். இங்கு இந்த பழுது என்பது எதை காட்டுகிறது? மார்க்கவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் வலைகளை பழுது பார்த்து என்று சொல்லுகிறது. அப்ப வலைகளை குறித்து பார்க்கும் பொழுது அது ஜீவனுக்கு ஆதாரமாய் காணப்படுகிறது. அப்ப கடந்த நாட்களிலே நம்மளுக்கு ஜீவனுக்கு ஆதாரமாய் காணப்பட்ட காரியங்கள் உடைந்து போகும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையிலே ஜீவனுக்கு ஆதாரமாய் காணப்பட்ட காரியங்கள் நிர்மூலமாக்கப்பட்ட பொழுது அல்லது பழுதடைந்த பொழுது, அந்த இடிக்கப்பட்ட பொழுது, அந்த ஜீவனுக்கு ஆதாரம் நம்மளிடத்துல இல்லாமல் நாம் மறிந்து போக வேண்டிய சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கினாரே, நம்மளுக்கு சுகத்தை கொடுத்தாரே, பலத்தை கொடுத்தாரே, ஜீவனை கொடுத்து இந்த கடைசி நாளிலே நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரே, அதற்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்ப இது கேட்கும் பொழுதே நாம் நினைவு கூறுவோமாக, கடந்த நாட்களிலே நம்முடைய மரணத்துக்கு ஏதுவாய் வந்த பிரச்சனையில் எவ்வளவு நேரங்களில் தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்களிலே அல்லது இடிந்து போன சூழ்நிலையிலே தேவன் நம்மளை எவ்வளவு நேரம் நம்மளை பாதுகாத்திருக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்ப்போமாக. அநேகருக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நம் 2ஆம் ஆண்டு முடித்து 3ஆம் ஆண்டு தொடங்கும் பொழுது, அதாவது இயேசுவின் ஒளிமை ஊழியத்திலே இருந்து இந்த இருட்டுடைய ஜெபத்தை 3ஆம் ஆண்டு தொடங்கும் பொழுது போதகர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன காரியம்? நான் இந்த 2ஆம் ஆண்டோடு இது ஊழியத்தை நிறுத்தி விடலாமோ என்று சொல்லி ஒரு கலக்கம், ஒரு போராட்டம் எனக்குள் வந்தது என்று சொன்னார். ஆனா நான் அதை வைத்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அதை இன்னும் நடத்தி நான் விஸ்தாரப்படுத்துவேன், இன்னும் அநேக ஊழியங்களை ஆரம்பிப்பேன் என்று தேவன் சொன்னது நிமித்தமாகத்தான் இந்த 3ஆம் ஆண்டுக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுகிறோம் என்று சொல்லி 3ஆம் ஆண்டின் தொடக்கத்திலே நம்முடைய போதகர் நம்முடைய இடத்துல பகிர்ந்து கொண்டார்.
அப்ப யோசித்து பாருங்கள், இந்த ஊழியம் நிறுத்தப்பட போகிற சூழ்நிலையிலே போராட்டத்தை நிமித்தமாய் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் ஊழியங்கள் நிறுத்தப்பட போகிற சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்முடைய ஜீவனுடைய வார்த்தையை கொடுத்து இந்நாள் வரைக்கும் இந்த ஊழியத்தை எடுத்து நிறுத்தியிருக்கிறாரே. அதன் மூலமா அநேக ஊழியங்கள் அடுத்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்தோத்திர ஆராதனை வந்தது, ஜெப ஆராதனை வந்தது, போதகருக்கான ஜெபம் வந்தது. அதற்கப்புறம் தான் நம்மளுக்கு கரம் கொடுக்கும் ஊழியங்கள் வர ஆரம்பித்தது. இப்படி அநேக ஊழியங்கள் இந்த 3ஆம் ஆண்டிலே நாம் தொடங்க தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். 2ஆம் ஆண்டோடு நிறுத்த வேண்டிய சூழ்நிலையிலே இருந்த நம்மளை தேவன் ஜீவன் கொடுத்து நம்மளுக்கு அவர் பழுதுக்க பார்த்து அந்த வலைகளை சீர்படுத்தி இன்றைக்கு 3ஆம் ஆண்டிலே நாம் கம்பீரமாய் நடந்து செல்ல தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்ப இது இந்த ஊழியத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலையும் தேவன் நம் மடிந்து போக வேண்டிய சூழ்நிலையிலிருந்து நம்மளை கம்பீரமாய் நம்மளை இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்ப இப்பொழுது நாம் தேவ சமூகத்திலே கொஞ்ச நேரம் நம் தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். எதற்காக? தேவ சமூகத்துல சொல்ல போகிறோம், ஆண்டவரே என் பழுது என்னுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நீர் பழுது பார்த்து கட்டினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில இடிந்து போன எல்லா காரியத்தையும் நீர் பழுது பார்த்து கட்டினீரே. இந்த பிரபுக்களை போல் கழுத்தை கொடாமல், இந்த பிரபுக்களை போல் நீர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இடிந்து போன சூழ்நிலையிலே அல்லது நான் எல்லாம் என்னை விட்டு போயிற்று என்று நான் யோசித்த சூழ்நிலையிலே உம்முடைய கழுத்தை கொடுத்து எனக்கு பழுது பார்த்து கட்டினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தர் கடந்த நாட்களிலே நம்மளுக்கு வந்த விரோதமாய் வந்த எல்லா போராட்டங்களும் நம்மளை விடுதலை ஆக்கினாரே, அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். எல்லோரும் தேவ சமூகத்துல முதலாவது நம்ம நினைத்து பார்ப்போம். கடந்த 12 மாதங்களிலே எத்தனை முறை நம்மளை தேவன் பாதுகாத்திருக்கிறார், எத்தனை முறை நம்முடைய பிராணனை விலக்கி பாதுகாத்திருக்கார். அதற்காக எல்லோரும் தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். எல்லோரும் விடுதலையோடு நாம் ஸ்தோத்திரிப்போமாக. நன்றி இருதயத்தோடு நாம் தேவனை யோசித்து பாருங்கள். கடந்த நாட்களில் இப்படியெல்லாம் பாதுகாத்தார். மரணத்தின் பாதையிலே உங்களை விடுதலை அளிக்கிறார். மரணத்தை நோக்கி அவர்கள் தங்கள் கழுத்தையும் பொறுப்பு கொடுத்தார்கள். அப்ப நீங்க சொல்லுங்க, என் பிராணனுக்காக என் ஜீவனுக்காக என் தெய்வம் தன்னுடைய கழுத்தையும் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வியாதியின் படுக்கையிலிருந்து நம்மளை தேவன் விடுதலை ஆக்கினார். வியாதியிலே மறித்து விடுவோம் என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில் இருந்த நம்மளை தேவன் விடுதலை ஆக்கினார். அல்லது நாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, நம் மனிதர்களினால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, உறவினர்களினால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, பிள்ளைகளினால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, பெற்றோரினால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் நம்மளுக்கு துணையா இருந்தாரு. போன எல்லாரும் பழுது பார்த்து கட்டினாரே, நம்முடைய வலைகளை சீர்படுத்தினாரே, அதே இந்த தேவனை இப்பொழுது நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. அதை நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்ப இங்க முதலாவது நாம் பார்க்கிறோம், இந்த இங்க வசனம் சொல்லுகிறது, தங்கள் கழுத்தை கொடுத்தபடியினால் நன்றியுள்ளவர்களாய் நாம் காணப்படும். அப்ப கழுத்து என்பது முதலாவதாக அது பழுது பார்த்து கட்டுகிறதை காட்டுகிறது. 2வதாக கழுத்து என்பது எதை காட்டுகிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களும் நம்மாலும் சுமக்க கூடாது இருந்த நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன்.
இரண்டாவதாக கழுத்து என்பது எதை காட்டுகிறது? முதலாவது அது பழுது பார்த்து கட்டப்படுகிறதை காட்டுகிறது. இரண்டாவது அது நுகத்தடியை காட்டுகிறது. கழுத்து என்பது நுகத்தடியை காட்டுகிறது. தேவன் நம்மீது வந்த நுகத்தடியை அவர் தம்முடைய கழுத்திலே ஏற்றுக்கொண்டார். நுகத்தடி என்பது என்ன? நிமிரக்கூடாத ஒரு காரியம், நிமிரக்கூடாத சூழ்நிலை தான் இங்கு நுகத்தடி என்று சொல்லப்படும். அப்ப ஒரு மாட்டின் மீது ஒரு நுகத்தை வைத்தால் எப்படி அதனுடைய கழுத்து அப்படியே தொங்கி போகுமோ, அல்லது ஒரு மனிதனுடைய கழுத்திலே நுகத்தை வைத்து சுருக்கமாக சொன்னால் அவனுடைய தோள்பட்டையும் அவனுடைய கழுத்தும் எப்படி அப்படியே கூனி குறுகி தொங்கி போகுமோ, அதே போல கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் வந்த எல்லா நுகங்களையும், சத்ருவின் நுகங்களையும், மரத்தின் நுகங்களையும், இரும்பின் நுகங்களையும் தேவன் உடைத்து போட்டு, தேவன் அவைகளை தம்முடைய கழுத்திலே ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரே, அது எவ்வளோ பெரிய கிருபை. அதற்காய் நாம் இரண்டாவது நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். சில நேரங்கள் நீங்க யோசித்து பாருங்க, சில நேரங்களில் ஒரு வெயிட்டான பொருளை நீங்க ஷோல்டர்ல தூக்கிட்டு வர்றீங்க. தூக்கிட்டு வரும் பொழுது திடீர்னு அது வலி அதிகமாகும் பொழுது, அல்லது அந்த ஹெவினஸ் அதிகமாகிற மாதிரி ஃபீல் பண்ணும் பொழுது, நம் மற்றவர்களை அழைத்து, நம்மளோடு கூட அழைத்து, இதை பிடிப்பா அல்லது இதை தூக்குப்பா என்று சொல்லி அவர்களுடைய கழுத்திலே நாம் கொடுப்போம், அல்லது அவர்கள் கரங்களிலே நாம் கொடுப்போம். அப்ப அது எதை காட்டுகிறது? நம்முடைய கழுத்துல இருக்கிறதுக்கு பதிலா அவர்கள் தங்களுடைய கழுத்தை கொடுத்து அதை எடுத்துக் கொள்ளுகிறார்கள், தங்களுடைய தோள்பட்டையை கொடுத்து எடுத்துக்கொள்ள. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து எல்லா நுகங்களையும், எல்லா நுகத்தின் போராட்டங்களையும், எல்லா வேதனைகளையும் தேவன் தம்முடைய கழுத்திலே எடுத்துக்கொண்டார். அப்ப கழுத்து என்பது எதை காட்டுகிறது? இரண்டாவதாக நுகங்கள் எடுக்கப்பட்டதை காட்டுகிறது. அப்ப கடந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் நம்மளுக்கு நுகமாய் காணப்பட்டது? மனிதர்கள் நம்மளுக்கு ஒரு நுகமாய் காணப்பட்டார்களா? குடும்பம் அநேகருக்கு நுகமாய் காணப்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கடந்து சென்றோமா? அல்லது நம்முடைய பொருளாதாரம் நம்மளுக்கு நுகமாய், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பொருளாதாரம் நுகமாய் காணப்படுகிறது. சத்துரு வைக்கிற நுகம் அல்ல, பொருளாதாரம், உலகம் அவர்களுக்கு நுகமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட நுகத்திலே தேவன் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறாரா? நாம் நினைவு கூறுவோமாக. அப்ப இந்த அதிகாலை வேளையிலே தேவனுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிற நாம் இரண்டாவது எதற்காய் நாம் நன்றி செலுத்த வேண்டும்? கர்த்தர் நம்முடைய கழுத்திலிருந்து நுகத்தை எடுத்து போட்டாரே, அவர் நம்முடைய கழுத்திலிருந்து நுகத்தை உடைத்து போட்டாரே, அதற்காய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்ப வேதம் சொல்லுகிறது எப்படி அவர் நம்முடைய கழுத்தில் இருக்கிற நுகத்தை உடைத்து போட்டாராம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நுகம் உடைக்கப்படுவதற்கான காரணம், அதாவது எப்படி உடைக்கப்பட்டது என்பதை அந்த வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகத்தையும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். இந்த வார்த்தை நம்ம இங்க பார்க்கும் பொழுது அபிஷேகத்தின் நுகம் என்று வருகிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே நாம் பார்த்தோம் என்றால், மூல பாஷையிலே நாம் பார்த்தோம் என்றால் அது என்ன சொல்லுகிறது என்றால், அது அந்த நுகங்கள், அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. yoke shall be destroyed because of the anointing. அபிஷேகத்தின் நிமித்தமாக நுகங்கள் உடைந்து போகிறது. அபிஷேகத்தின் நுகம் அல்ல, அபிஷேகத்தின் நிமித்தமாக நுகங்கள் உடைந்து போகிறது. அப்ப கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வந்த நம்முடைய கழுத்தின் மீது வைக்கப்பட்ட நுகம் எப்படி உடைக்கப்பட்டதாம்? தேவனினால் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் நிமித்தமாக. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருட்டோட ஜெபத்திற்கு வந்து நாம் அபிஷேகத்தை பெற்றோமே, ஒவ்வொரு இரவுக்கிரவு ஜெபத்திலே வந்து தேவ அபிஷேகத்தை பெற்றோமே, அல்லது போராட்டம் வரும் பொழுது நுகங்கள் நம்முடைய கழுத்திலே வைக்கப்படும் பொழுது, சுமைகள் நம்முடைய தோள்பட்டிலே வைக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே நாம் இருந்து அதை வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்து அந்த நுகத்தை உடைத்து போட்டாரே, அதனாலதான் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்.
அபிஷேகம் என்பது அநேக காரியங்களை காட்டுகிறது. அதுல ஒரு காரியம் என்னவென்றால், அபிஷேகம் என்பது விடுதலை. நீங்க சீசர்களுடைய வாழ்க்கையில அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் பயத்தோடு இருந்தவர்கள் பலன் கொண்டு பேச ஆரம்பித்தார்கள். அப்ப அபிஷேகம் என்பது விடுதலையை காட்டுகிறது. அப்ப இந்த அபிஷேகம் நம்முடைய அந்த விடுதலை நம்முடைய வாழ்க்கையில வந்த உடனே நம்முடைய கழுத்திலிருந்து நுகங்கள் உடைக்கப்பட்டு போனது. அப்ப யோசித்து பாருங்க, கடந்த 4 மாதங்களிலே தேவன் எத்தனை முறை நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், எத்தனை முறை நம்மளுடைய நுகங்களை உடைத்து போட்டிருக்கிறார். நம்முடைய கழுத்தின் மீது நம் மனிதர்களினால் வந்த நுகங்கள், நீங்க வேதாமத்திலே பார்த்தீர்கள் என்றால் சத்ருவினால் வந்த நுகங்களும் இருக்கிறது, மனிதர்களினால் வந்த நுகமும் இருக்கிறது. உதாரணத்திற்கு எரேமியாவின் வாழ்நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற ஒரு கள்ளு தீர்க்கதரிசி வருகிறான். அவன் மனிதர்களிடத்திலே கழுத்தின் மீது காணப்பட்ட அந்த மர நுகத்தை அவன் உடைத்து போடுகிறான். என்ன சொல்லி உடைத்து போடுகிறான்? கர்த்தர் இப்பொழுதே அவைகளை உடைத்து போட சொன்னார், எடுத்து போட சொன்னார் என்று சொல்லி அவன் உடனே ஜனங்களுடைய கழுத்திலிருந்து அப்படியே அவன் எடுத்து போடுகிறதை பார்க்கிறோம். இதனால் என்ன நடக்கிறது? தேவ கோபம் அவர்கள் மீது வருகிறது. அந்த உடனே என்ன நடக்கிறது? மர நுகத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது இரும்பு நுகத்திற்கு அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். மரநுகம் கூட சில நேரங்களில் அது லகுவாய் காணப்படும், சில நேரங்களில் அது கழுத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். நாட்கள் செல்ல செல்ல அது அப்படியே உளுத்து போய் கூட அது ஏதாவது ஒரு பலவீனப்பட்டு போகலாம். ஆனா இந்த இரும்பு நுகம் என்பது எத்தனை நாட்கள் சென்றாலும் சரி, எத்தனை மாதங்கள் சென்றாலும் சரி, எத்தனை காலங்கள் சென்றாலும் சரி, அது அப்படியே தான் காணப்படும். அதனுடைய அந்த ஹெவினஸும் அப்படியே தான் நம்மளுக்கு காணப்படும். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த இரும்பு நுகத்தை கூட கடந்த நாட்களிலே தேவன் நம்மளுக்கு உடைத்து போட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்ட மர நுகத்தை தேவன் உடைத்து போட்டிருக்கிறார். இதை எல்லாம் நம்முடைய நுகத்தை எப்படி உடைத்து போட்டாராம்? தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து. அப்ப நினைவூட்டி பார்ப்போம், யோசித்து பாருங்க, எத்தனை முறை தேவன் நம்மளை அபிஷேகத்தினால் நிரப்பி இருந்திருக்கிறார். நாம் மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது ஏதோ 1-2 முறை நாம் அபிஷேகத்தில் நிறைந்த மாதிரி தோணலாம். ஆனால் ஒவ்வொரு முறை நம்முடைய வாழ்க்கையில் நுகங்கள் வரும் பொழுது கர்த்தர் அந்த நுகத்தை எப்படி மாற்றினாராம்? நம்மளுக்கு அபிஷேகத்தை கொடுத்து அதை மாற்றினார். அபிஷேகத்தை கொடுத்து அதை மாற்றினார். என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஈக்குவடரில் இருக்கும் பொழுது அது சாட்சியா என்னால் சொல்ல முடியும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காய் அதை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். நாங்க இங்க இருந்து ஈக்குவடார் போனதுக்கு அப்புறம் ஒரு ஆர்கனைசேஷன் கீழாக ஒரு அவர்களுடைய ரெஃபரன்ஸ்ல தான் நாங்க போயிருந்தோம். அந்த டைரக்டர் கீழாகத்தான் நாங்க மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப 6 மாதத்திற்கு அப்புறம் எங்களுக்கு அங்க மினிஸ்ட்ரி எதுவுமே இல்லை. அவர்களும் அங்க அந்த டைரக்டரும் அந்த தேசத்துல இல்லை, அவர்கள் வேறு தேசத்துக்கு போய்விட்டார்கள். நாங்க தனியா இருக்கிறோம், தனியா மினிஸ்ட்ரியில எதுவும் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரே வீட்டுக்குள்ளேயே அமர்ந்திருக்கிறோம். அப்ப தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பித்து, ஆண்டவரே நீர் கூட்டு வந்ததுக்கான காரணம் இருக்கும், இப்படி வீட்டுல சும்மா இருக்கிறதுக்காக நீர் அழைத்து வரலன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கதான் தேவன் ஒரு புதிய தரிசனத்தை கொடுத்தார், புதிய இடத்திற்கு அழைத்து சென்றார். அந்த புதிய இடத்துல போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். எங்க ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த டைரக்டர் அவர்களிடத்துல இருந்து எந்த சப்போர்ட்டுமே கிடையாது, எங்களுக்கு கால் பண்ணி கேட்கறது கிடையாது. அவர்கிட்ட சொல்லிதான் சென்றோம், முறைப்படி சொல்லிதான் நாங்கள் அங்கு சென்றோம். அவர்கள் தான் எங்களை ஜெபித்தால் அனுப்பினார்கள். ஆனா நாங்க போனதுக்கு அப்புறம் 1 நாள் 2 நாள் அல்ல, 1.5 வருஷமாய் கால்ஸ் கிடையாது, எப்படி நீங்க இருக்கீங்கன்னு தெரியாது, எங்களுக்கு லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது. ஆனாலும் அவர்கள் அதை பத்தி எங்கிட்ட கேட்டுக்கவோ எங்களுக்கு கால் பண்ணவோ எதுவும் இல்லை. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் திடீர் என்று கால் பண்ணினார்கள். காலையில தூங்கி அப்பதான் எந்திக்கிறோம், கால் வருகிறது. கால் வந்த உடனே என்ன சொல்லுகிறார்கள்? நீங்க நீங்க இந்த உங்களுடைய ஊழிய ஸ்தலத்தை விட்டுட்டு இந்த ஸ்தலத்துல எங்களுக்கு கீழே வந்து நீங்க ஊழியம் செய்யணும், இல்ல உங்களுடைய வீசாவை கேன்சல் பண்ணி நீங்க இந்தியாவுக்கு நான் உங்களை அனுப்பிடுவேன். அவர்களுக்கு தெரியும் தேவன் தரிசனத்தை கொடுத்தார், தேவன் அவர்கள் இடத்துலதான் எல்லாத்தையும் பகிர்ந்துட்டு தான் நாங்க வந்தோம். நாங்க இங்க வந்து தேவனுடைய கிருபையினாலே ஊழியங்கள் வளர ஆரம்பித்த உடனே உள்ளே இருக்கிறவர்கள் செய்த குழப்பத்தின் நிமித்தமாக இவர்கள் எங்களிடத்திலே கடிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப என்ன செய்ய என்று எங்களுக்கு தெரியல, ஏனென்றால் ரெஃபரன்ஸ் கொடுத்தது அவர்கள் தான். இங்கு தேவனுடைய ஊழியத்தை விட்டுட்டு நம்ம போக முடியாது, மனிதனுக்கு பயந்துட்டு போக முடியாது. இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலையை மாட்டிக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் நாங்க ஜெபிக்க ஆரம்பித்தோம். திடீரென்று இன்னொரு கால் வந்தது, நாங்க நாளைக்கு உங்களை நான் பார்க்கிறேன்னு சொல்லி. திடீர்னு அவர்கள் இருக்கிற இடத்துக்கு எங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் டிராவல்.
சரின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தணும். 5 மணி நேரம் டிராவல் பண்ணி அடுத்த நாள் அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்ல உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். டேடிட்டையும் பகிர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே இது எல்லாத்தையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குன்னு சொன்னோம். டேடிட்ட பகிரும்போது டேடி சொன்னாங்க, நீங்க எதையும் பேசுங்க, கர்த்தர் பார்த்துக்குவான்னு சொல்லி. அவர்கள் அடுத்த நாள் மத்தியானம் அவர்கள் வந்தார்கள். வந்த உடனே அவர்கள் செய்த முதல் காரியம் என்னவென்றால் ஹக் பண்ணினார்கள். ஹக் பண்ணிட்டு அவர்கள் வந்துட்டு 1.5 நாள் எங்களுடைய வீட்டிலே தங்கியிருந்தார்கள். அந்த 1.5 நாளும் அதை பத்தி பேசவே இல்லை. கடைசி அப்ப அவர்கள் வந்த உடனே சொன்ன காரியம் என்னவென்றால், அவர்கள் எனக்காக நீங்க செபிங்க என்று சொன்னார். அவங்க வந்து எங்க முதலாவது ஹக் பண்ணினாங்க. 2வது எனக்காக செபிங்க, நான் போராட்டத்துல போய்கிட்டு இருக்கேன், இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, இந்த ஜெபத்திற்காகத்தான் நான் இப்ப இங்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரே இரவிலே கர்த்தர் அங்க இருந்த சூழ்நிலை அப்படியே மாற்றி போட்டார். முந்தின நாள் அவர்கள் கால் பண்ணி, நான் உங்க வீசாவை கேன்சல் பண்ணி நான் உங்க தேசத்துக்கு அனுப்பிடுவேன், உங்க ஊழியத்தை விட்டுட்டு இங்க வாங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு எனக்காக நீங்க செபிங்க, தேவ வார்த்தை எனக்கு கொடுங்க என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஸ்தலத்தை விட்டு தங்களுடைய தகுதியை விட்டு இங்கு வந்திருக்கிறார். இதுதான் கர்த்தர் எங்களுடைய நுகத்தை மாற்றி போட்டார். இது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் வந்த போராட்டங்களை நம்முடைய நுகத்தை தேவன் மாற்றி போட்டிருந்திருக்கார். அப்ப அந்த நுகங்கள், நம்மளுடைய நுகங்கள் உடைக்கப்படுவதற்கும் அபிஷேகத்தினால் நம்முடைய நுகங்கள் உடைக்கப்படுவதற்கு தேவன் கிருபை பாராட்டினரே, நுகங்களை உடைத்து போட்டாரே, அதற்காய் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இடிந்து போனவைகளை கட்டினதற்காய், பழுது பார்த்து கட்டினதற்காய் முதலாவது நாம் நன்றி செலுத்த வேண்டும். 2வதாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்த நுகங்கள் அபிஷேகத்தின் நிமித்தமாக, கர்த்தருடைய அபிஷேகத்தின் நிமித்தமாய் உடைந்து போனபடினால் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியது கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்ப இப்பொழுது தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்பொழுது நம்முடைய கண்களை மூடுவோமாக, நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருமா, கடந்த நாட்களில் எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில நுகங்கள் வந்தது, எத்தனை முறை மர நுகங்கள் வந்தது, எத்தனை முறை இரும்பு நுகங்கள் வந்தது, நகல முடியாதபடி, நிமிர முடியாதபடி, இங்கிட்டும் அங்கிட்டும் எங்கேயும் போக முடியாதபடி, ஒரு எப்போது பார்த்தாலும் ஒரு நுகம் நம்முடைய கழுத்திலே காணப்பட்டு எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்தாரே, அதை நாம் நினைவு கூறுவோமாக. இப்பொழுது நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். 1 அல்லது 2 நிமிடம் தான் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம், ஸ்தோத்திரிக்க போகிறோம். எல்லோரும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது கொஞ்ச நேரம் நாம் எடுப்போமாக, எடுத்து தேவ சமூகத்திலே நாம் நினைவூட்டுவோமாக. தேவன் நம்முடைய நுகங்களை எப்படியெல்லாம் உடைத்து போட்டார், எந்தெந்த நுகங்கள் எல்லாம் கடந்த மாதங்களில் நாம் கடந்து சென்றோம் என்று நினைவூட்டுவோம். கர்த்தருக்காய் நாம் ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்போம். எல்லோரும் தேவனை ஸ்தோத்திரிப்போமா. இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நுகங்கள் குதிக்கப்படாமல் இன்னும் காணப்பட்டுச்சுன்னா இப்ப தேவ சமூகத்தில் அபிஷேகத்தை எனக்கு சொல்லுங்க, என் நுகங்கள் இப்பொழுது உடைக்கப்படணும் என்று சொல்லுங்க. தேவ சமூகத்துல கேளுங்க. அல்லது உடைக்கப்பட்ட நுகங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களுக்கோடு கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் என்று எங்களோடு நீர் பேசினீர். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் என்று வசனங்கள் மூலமா எங்களுக்கு சுட்டி காட்டினீர். அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நீ சொன்ன வார்த்தையின்படி, நாங்கள் பார்த்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில இடிந்து போன எல்லா காரியங்களையும் நீர் பழுது பார்த்து கட்டினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இடிந்து போன அலங்கங்கள், இடிந்து போன சுவர்கள், இடைந்து போன காரியங்கள், இடைந்து போன ஆண்டவரே வாழ்க்கையை எங்களுக்கு எடுப்பித்து கட்டினீரே, பழுது பார்த்தீரே. ஆண்டவரே, தேவையில்லாமற்றையும் எடுத்து போட்டு புதியதாய் கட்டினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அப்பா, உடைந்து போன ஊழியங்களையும், உடைந்து போன குடும்பத்தையும், உடைந்து போன வாழ்க்கையும், உடைந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையும், உடைந்து போன சரீரத்தையும் நீ கட்டினதுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி பிதாவே. அப்பா, நீ சொன்ன வார்த்தை 2வதாக எங்கள் நுகங்களை அபிஷேகத்தால் உடைத்து போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை கொடுத்து
எங்களை நீர் அபிஷேகித்து உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நுகத்தை உடைத்து போட்டதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அவைகளை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் கழுத்திலே காணப்பட்ட நுகத்தின் நிமித்தமாய் நாங்கள் நிமிரக்கூடாதபடி, நாங்கள் அசையக்கூடாதபடி, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரியைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப்படாதபடி, சுதந்திரமாய் நடக்கக்கூடாதபடி காணப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் உம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை சுதந்திரவாளியாய் நீர் மாற்றினீர். விடுதலை கொடுத்ததுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இன்னும் நுகத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது உம்முடைய அபிஷேகத்தை கட்டவிழ்த்துகிறாங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அபிஷேகம் அவர்கள் நுகத்தை முறிக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் நுகத்தை உடைத்து போடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அப்படி நீ சேர்க்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறிப்பா இந்த ஆண்டிலே கடைசி இருட்டோட ஜெபத்தையும், கடைசி ஆண்டவரே, கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும், கடைசி ஆண்டவரே நாளையும் பார்க்க எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கர்ண மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.